ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் முனுசாமின்றவன் வாழ்ந்து வந்துட்டுருக்கிறான். முனுசாமி ஒரு வெகுளி. அவனுக்கு வெளி உலகத்தை பற்றிய எந்த அறிவும் கிடையாது. அவன் பிறந்ததுலேருந்து இந்த கிராமத்திலே தான் வாழ்ந்து வரான். கிடைக்கிற வேலையை செய்துட்டு இந்த கிராமத்திலே தான் இருப்பான். பக்கத்து ஊருக்கு கூட போனதில்லை, வேறு எந்த வெளியூருக்கும் போனதில்லை. அவனுக்கு ஒரு நாள் வெளிநாட்டை சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. முடிவும் பண்ணிட்டான். ஆனால் இவனுக்கு அவன் மொழியை விட்டால் வேறு எந்த மொழியும் தெரியாது. அவன் பேசுகிற மொழியை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாது. சரி, எப்படியாவது சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளிநாட்டுக்கும் கிளம்பிட்டான். போய் ஏதோ ஒரு நாட்டில் இறங்கிட்டான். அது எந்த நாடுன்னு அவனுக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு அவனுக்கு தெரியல. பேந்த முழிக்கிறான். சரி, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று பார்க்குறான். அங்கே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு கட்டடம், பெரிய கட்டடம். இந்த வழியாக வரவங்க எல்லாம் அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறாங்க. திரளான ஜனம் கட்டடத்துக்குள்ளேருந்து வெளியேவும் வராங்க. நிறைய ஜனம் உள்ளேயும் போகிறாங்க, வெளியும் வராங்க. இதை இவன் உத்து பார்க்குறான். சரி, நாமும் உள்ளே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்துக்குள்ளே இவன் போகிறான். போய் பார்த்தாக்கா நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வண்ண வண்ண மலர் அலங்காரம், கலரான லைட்டுங்க, மின் விளக்குகள் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு சரி, இது அரண்மனை தான் போல் இருக்குது, இந்த ராஜாவுக்கு ஏதோ விசேஷம் போல், அதான் விருந்தெல்லாம் நடக்குது அப்படின்னு போயிட்டு எல்லோரும் உட்கார்ற மாதிரி இவனும் போயிட்டு ஒரு அமர்வில் உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே விருந்து நடந்தது. நல்லா சாப்பிட்டான். எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இவனும் சாப்பிட்டான். விருந்து நல்ல உபசரிப்பு, நல்ல மரியாதையான உபசரிப்பு. உபசரிப்பு முடிஞ்சதும் அங்கே இருக்கிற ஒரு பணியாள் இவன் இருக்கிற மேசையாண்ட வரான். இந்த மேசை அருகில் வந்து இவன் முதுகை நல்லா வளைத்து வணக்கம் தெரிவிக்கிறான். அதுக்கு பதிலுக்கு இவனை எழுந்திரிச்சு அவன் முதுகை வளைச்சி பதிலுக்கு வணக்கம் சொன்னான். சரி, இந்த நாட்டில் நன்றி இப்படி தான் சொல்லுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அவன் வந்த ஆளுகையில் ஒரு சீட்டு இருந்தது. அந்த சீட்டை முனுசாமி கிட்டே கொடுத்தான். முனுசாமி இதை வாங்கி பார்த்தான். அதில் என்ன எழுதிருக்குதுன்னு தெரில. சரி, இந்த நாட்டில் நன்றியை வந்து சீட்டில் தான் எழுதி தருவாங்க போல் அப்படின்னு நினச்சி அந்த சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டான். அந்த சீட்டை வாங்கி நம்ம சட்டப்பையில் வச்சுக்கிட்டு முனுசாமி சொல்கிறான், பரவாயில்லைங்க, நீங்களே விருந்து கொடுத்து உபசரிச்சுட்டு நீங்களே நன்றி சொல்கிறீங்க. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இந்த அளவுக்கு உபசரிப்பு பண்ணுறது இந்த நாட்டில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை போயிட்டு எங்கள் ஊரில் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்கிறான் முனுசாமி. அதுக்கு அந்த உபசாரம் பண்ணவர் காசு கொடுன்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு ஹோட்டலு. இவர் சாப்பிட்டதுக்கு பில்லு, அது இவர் சாப்பிட்டதான பில்லு தான் வந்து பேப்பரில் கொடுத்தாரு. முனுசாமி பேசுகிறது அந்த பணியாளருக்கு புரியல. உடனே என்ன பண்ணார், முனுசாமியை கையோடு கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த முதலாளிகிட்ட விட்டார். முனுசாமி நினைக்கிறான், சரி, நம்ம இவ்வளோ தூரம் சொன்னது வந்து ரொம்ப பெருமையாயிடுச்சு, அதனால் எல்லோரும் தெரிட்டுன்னு சொல்லிட்டு மேலெடுத்து அனுப்புகிறான், அதனால தான் நம்ம மேலெடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த முதலாளி முனுசாமிக்கிட்ட பணத்தை கேட்குறாரு. இவன் பரவாயில்ல, இருக்கட்டுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். முதலாளி என்ன பண்ணார், என்ன இவனுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இவன் நினச்சிக்கிட்டான், ஓ, இவர் தான் இந்த நாட்டு ராஜா போல், நம்மளை ஒரு ராஜா முன்னாடியே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்களே, பரவாயில்ல, நல்ல மரியாதை தான். நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி இவனை நிற்க வச்சுட்டாங்க. நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு நீதிபதிக்கு புரிய வச்சு இவனை போய் நிற்க வைக்கிறாங்க. நீதிபதி இவனை விசாரிக்கிறாரு. ஏன்பா, பணம் கொடுத்துரு அப்படின்றாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்றான். பணம் கொடுக்கலனாக்கா அதற்கேற்ற தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாரு. பரவாயில்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றான் இவன் திரும்பவும். சரின்னு நீதிபதி முடிவு பண்ணிட்டாரு, இவனுக்கு தண்டனையே கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுறாரு. என்னென்ன, இவனை ஒரு கழுத்தை மேலே உட்கார வைங்க, உட்கார வச்சுட்டு இவனோட கழுத்தில் ஒரு பலகையை மாட்டுங்க. அந்த பலகையில் இவன் ஒரு முட்டாள், பெரிய மோசடிக்காரன் அப்படின்னு எழுதி கழுத்தில் மாட்டி ஊர்வலமாக இட்டுட்டு போங்க.
அப்படின்னு தீர்ப்பு எழுதிட்டார் நீதிபதி. இவனை ஒரு கழுதை மேலே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவன் நினச்சிக்கிட்டான், சரி நம்மளுக்கு பாராட்டி நம்மளை ஊர்வலமாக இட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறான். ஊர்வலத்தில் ஜனம் நிறைய வந்து இவனை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. இவனுக்கு புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவனுக்கு புரியல, அவங்க என்ன மொழி பேசுகிறான்னு இவனுக்கு தெரியல. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கூட்டத்து நடுவில் அவங்க ஒரு ஒருத்தனை பார்த்துட்டான். இவன் அவனை பார்த்ததும் முனுசாமிக்கு உற்சாகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, இங்கே நடந்ததெல்லாம் நம்ம ஊரில் போய் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் சாட்சியாக கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்து இவன் குரல் கொடுக்குறான். பார்த்தியா, எனக்கு கிடைக்கிற மரியாதையை போயிட்டு ஊரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப அவமானமாகி போயிடுச்சு. என்ன நம்ம ஊர் ஆளை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவன் மெதுவாக தலையை உள்ளே இழுத்துட்டு நழுவிட்டான். முனுசாமி கூட்டத்தில் அவனை தேடுறான். அவன் தலையை காணோம். சரி, நம்ம மேலே அவனுக்கு பொறாமை போல இருக்குது, அதான் ஆள் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு இவனே நினச்சிக்கிட்டான். கழுதை ஊர்வலத்தை முடிச்சுக்கிட்டு மிகவும் பெருமிதத்தோடு தன் தாய் நாட்டை வந்து சேர்றான். இது உண்மை கதை இல்லை, ஒரு வேடிக்கை கதை தான். வேடிக்கைக்காக சொல்கிற ஒரு கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நண்பர்களுக்கு பகிருங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி. வாழ்க வளமுடன்.